டிராகன் சிக்கன் செய்யறதுக்கு சிக்கனை டிராகன் பீஸ் தா மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த நெஞ்சிக்கறி தான் அதிகமாக தேவைப்படும். தண்ணி எடுத்துவோம். இந்த பீஸை வச்சு தான் நம்ம டிராகன் சிக்கன் போட போகிறோம். இதுக்கு சதையை மட்டும் எடுத்து போட போகிறோம். சுத்தமாக கறி போன்லெஸ் அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான்பா, வெட்டியாச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டை எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். குடமிளகாய் கிளி நான் கழுவி எடுத்துட்டேன். பச்சை கலர் டிராகன் சிக்கனுக்கு நம்ம ஒரு மணமணக்கம் மசாலா அரைச்சுக்குவோம். புதினா, மல்லி, மிளகு, மஞ்சள், வெட்டி வச்ச இஞ்சி, பூண்டு. கிரீன் டிராகன் சிக்கனுக்கு மசாலா கலக்கிக்கலாம். கோழி முட்டையை உடைச்சு எடுத்துக்கலாம். அம்மிக்கல்லுல ஆட்ட இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், அம்மியில அரைச்ச மல்லி, அம்மியில அரைச்ச புதினா, தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எமுச்சஞ்சாறு கலக்கி எடுத்துக்கலாம். என்ன சார்? எமுச்சஞ்சாரா? மசாலா நல்லா கலங்கிருச்சு. டிராகன் சிக்கனை போட்டுக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பச்சை கோழிக்கறிய நல்லா கலக்கி எடுத்துருவோம். அடுப்புல வச்சு சட்டி சூடு ஏறிச்சு. செக்ல சுத்தமான கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. ஊற வச்ச கிரீன் டிராகன் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்குவோம். செக்கில சுத்தமான எள்ளெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒடிசா வெட்டின வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குடைமிளகாய், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக கல் உப்பு போட்டுக்குவோம். அம்மியில் அரைச்ச மஞ்சள் சேர்த்துக்கலாம். கிரீன் டிராகன் சிக்கனுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். மேலும் சுவைக்காக வெண்ணெய் சேர்த்துக்குவோம். வெள்ளை மிளகாத்தூள். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா இந்த பதத்துக்கு வதங்க அப்புறம் கறியை போட்டு கிண்டிக்குவோம். பொரிச்சு எடுத்த டிராகன் சிக்கனை போட்டுக்குவோம். கடைசியா வாசனைக்காக ஒரு பொடி கொத்தமல்லி போட்டுக்கோம். வைப்பா, இவ்வளவு மெதுவா போற, பசி வேற எடுக்குது எனக்கு. சிக்கன் இன்னைக்கு நம்ம மல்லி புதினால அம்மிலே அரைச்சு பச்சை கலர் டிராகன் சிக்கன் ரெசிபி வந்து இன்னைக்கு செமையா இருக்கு.